வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்தியாவோட பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 9வது எந்த பிரதமரோட வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோன்னா சந்திரசேகர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலில் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கின இளம் துருக்கியர் சந்திரசேகர் அவர்களோட வாழ்க்கையை பற்றி என்னன்னு பார்க்கலாம். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தன்னோட அசாத்தியமான பேச்சாற்றலாலும் கொள்கை பிடிப்பாலும் இந்தியாவோட பிரதமரான ஒரு மாபெரும் தலைவரோட கதை இது. அதிகாரத்துக்காக கொள்கையை விடாத ஒரு மனிதரோட சரித்திரத்தை இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1927வது வருஷம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் பாலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் சந்திரசேகர். கிராமத்து மண்ணில் வளர்ந்ததாலோ என்னவோ அவருக்கு எப்பவுமே அடித்தட்டு மக்கள் மேலே ஒரு தனி அக்கறை இருந்துச்சு. அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் முதுகலை பட்டம், அதாவது எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த காலத்திலேயே அவர் ஒரு சிறந்த விவாதக்காரராக பெயர் எடுத்தார். அப்போவே அநீதியை கண்டா பொங்குற குணம் அவருக்குள்ள விதைக்கப்பட்டிருந்துச்சு. படிப்பு முடிஞ்சதும் அவர் சொகுசான வேலைக்கு போகலை. ஆச்சாரிய நரேந்திர தேவ் போன்ற மாபெரும் சோசியலிச தலைவர்களோட சேர்ந்து மக்கள் பணியில் இறங்கினார். பிரஜா சோசியலிச கட்சியோட மாவட்ட செயலாளர்களில் ஆரம்பித்து ஒரு வருஷத்திலேயே மாநில இணை செயலாளராக வளர்ந்தார். 1955 ஆரம்பித்து 1956 மாநில செயலாளராகி உத்தரப்பிரதேசம் முழுக்கவும் சோசியலிச கருத்துக்களை கொண்டு போனார். ஒரு இளைஞனா அவர் காட்டின அந்த வேகம் இந்தியாவோட மூத்த தலைவர்களையே திரும்பி பார்க்க வச்சது. 1962 மாநிலங்களவை உறுப்பினராக முதல் முறையாக டெல்லிக்குள்ள நுழைஞ்சாரு. 1967 காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சப்போ அங்கே இருந்த மூத்த தலைவர்கள் அவரை பார்த்து வியந்தாங்க. ஆனால் காங்கிரஸில் இருந்துக்கிட்டே அந்த தலைமைக்கு எதிராகவே குரல் கொடுத்தாரு. அரசோட சலுகைகளை அனுபவிக்கிற பெரிய தனியார் நிறுவனத்தோட ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னு நாடாளுமன்றத்தில் முழங்கினாரு. இதனாலேயே இவரை காங்கிரஸில் யங் டக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கொள்கைன்னு வந்துட்டா இவர் தன் கட்சியையே எதிர்த்து நிற்பார். 1969 யங் இந்தியன் வார இதழை தொடங்கி அதோட ஆசிரியராக பொறுப்பேற்றார். இது வெறும் பத்திரிகை கிடையாது, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருந்துச்சு. சமூக மாற்றத்துக்கான கருத்துக்களை அதில் தைரியமாக எழுதினார். 1975 எமர்ஜென்சி வந்தப்போ இந்த இதழ் மூடப்பட்டாலுமே கொள்கைகளுக்காக அவர் தலைவணங்கலை. அதுக்கப்புறமா 1989 இதை பெரிய அளவில் திரும்பி கொண்டு வந்து இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். 1975 வருஷம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி அவசர நிலை அறிவிக்கப்பட்டப்போ சந்திரசேகர் ஆளுங்கட்சியான காங்கிரஸில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். ஆனால் ஜனநாயகம் நசுக்கப்படுறதை அவரால் சகிச்சுக்க முடியலை. தன் கட்சி தலைவரையே எதிர்த்ததால உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். காங்கிரஸில் இருந்துக்கிட்டே சிறை சென்ற ஒரு சில நேர்மையான தலைவர்களில் இவரும் ஒருத்தர். சிறையில் இருந்தப்போ ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காம மேரி ஜெயில் டைரின்னு ஹிந்தி மொழியில் தன் அனுபவங்களை எழுதினார். அது இன்னைக்குமே ஒரு வரலாற்று ஆவணம். 1983 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கன்னியாகுமரியில் ஒரு மகா பயணத்தை தொடங்கினார். அதுதான் பாரத யாத்திரை. கார்லேயோ வேன்லேயோ போகாமல் வெறும் கால்களாலேயே 4260 கிலோமீட்டர் நடந்தே டெல்லிக்கு போய் சேர்ந்தார். ஜூன் மாதம் 25 வரைக்கும் நடந்த இந்த நடைப்பயணத்தில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு 8 மாநிலங்களை கடந்து போனார். மக்களோட குடிநீர் பிரச்சனை, சாதி பூசல் என எல்லாத்தையுமே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. மக்களை சந்திக்க இதை விட சிறந்த வழி எதுவும் இல்லைன்னு நிரூபித்தார். நடைப்பயணம் முடிஞ்சதும் அதை அப்படியே விட்டுடலை. மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு நினச்சி பல மாநிலங்களில் பாரத யாத்திரை மையங்களை, பாரத் யாத்ரா சென்டர்ஸை ஆரம்பித்தார். இந்த மையங்கள் மூலமாக கிராமப்புற இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்கவும் சமூக தொண்டு செய்ய பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செஞ்சார். இது ஒரு அரசியல்வாதியோட வேலைக்கும் மேலே ஒரு சமூக சீர்திருத்தவாதியோட வேலையாக பார்க்கப்படுது. 1977 வருஷத்திலிருந்து 1988 வருஷம் வரைக்கும் ஜனதா கட்சியோட தலைவராக இருந்த பல நெருக்கடிகளுக்கு நடுவுல கட்சி வழி நடத்தினாரு. தனிநபர் துதிப்பாடுற அரசியலை அவர் வெறுத்தாரு. கொள்கையும் சமூக மாற்றமும் தான் அரசியலோட உயிர் நாடின்னு நம்பினாரு. இதனாலேயே பல முறை பதவி தேடி வந்த போதுமே அதை தட்டி கழிச்சாரு. ஆனால் 1990 ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்தியாவோட பிரதமராக பொறுப்பேற்று நாட்டை ஒரு பெரிய பொருளாதார சரிவுல இருந்து மீட்க போராடினாரு. சந்திரசேகர் அவரோட வாழ்நாளில் அதிக காலம் நாடாளுமன்றத்தில் தான் செலவழித்தார். 1962 தொடங்கி 1984, 89 இடைவெளி தவிர கடைசி வரைக்கும் மக்கள் பிரதிநிதியாக இருந்தார். 1989 பீகாரில் 2 தொகுதிகளில் நின்று ஜெயிச்சார். ஆனால் அவரோட இதயத்துக்கு நெருக்கமான தொகுதி அவரோட சொந்த ஊரான பாலியா தான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவரை தன்னோட குடும்ப தலைவராக தான் பார்த்தாங்க. சந்திரசேகர் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப எளிமையானவர். அவருடைய மனைவி திருமதி துஜாதேவி, இவங்களுக்கு பங்கஜ்,
நிரஜ்னு 2 மகன்கள் இருக்காங்க. ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி, சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர் வாழ்ந்த முறை எல்லாருக்குமே ஒரு பாடம். சமூக மாற்றத்திற்கான கோட்பாடுகள் குறித்து அவர் எழுதின கட்டுரைகள் இன்னைக்குமே பலராலையுமே சிலாகிக்கப்படுது. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து தன் சொந்த கால்களில் நடந்து கொள்கையால் உயர்ந்து பிரதமரான சந்திரசேகர் ஒரு சரித்திர நாயகன். அதிகாரத்துக்காக தடம் மாறாத அவரோட நேர்மை தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ போடுறதுக்கு மிகப்பெரிய காரணம். நீங்கள் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.